நண்பர்களே, இந்த அந்த நாளின் கசடுகளை எழுதிய அதே எழுத்தாளர் எழுதிய இன்னொரு புத்தகம் வசை மண் என்று வந்த புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் என்னுடைய வாசிப்பில் எனக்கு மிக நெருக்கமான புத்தகம். குறிப்பாக வசைமண் என்கிற புத்தகம் நான் வெளியான காலத்திலேயே புத்தக கண்காட்சியில் போய் வாங்கி உடனடியாகவே வாசித்து முடித்த புத்தகங்களில் ஒன்று. அந்த புத்தகம் குறித்தும் ஆர் சிவகுமார் அவர்களுடைய பங்களிப்பு குறித்தும் பேசுவதற்காக மொழிபெயர்ப்பாளர் இல சுபத்ரா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இல சுபத்ரா அவர்கள் தொடர்ந்து தற்காலத்தில் நிறைய புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய செய்யக்கூடியது என்று நான் சொல்வதில் அவருடைய மொழிபெயர்ப்பை வாசித்து இவர் மொழிபெயர்ப்பாளர் தான் என்று வாசக அங்கீகாரம் பெற்ற தற்காலத்தினுடைய மொழிபெயர்ப்பாளர்களில் அவர் ஒருவர். அவர் இப்பொழுது இந்த வசைமண் என்கிற புத்தகம் குறித்து பேசுகிறார். அவர் அன்போடு. பொதுவான ஒரு இலக்கிய விழாவாக அல்லாமல் மொழிபெயர்ப்பு சார்ந்தே ஒரு முழு நாளும் பேசக்கூடிய விழா அப்படிங்கிறனால எனக்கு இது வரணும் அப்படின்னு தோணுச்சு அவங்க கூப்பிட்டப்போ. அதிலும் குறிப்பாக சிவகுமார் சார் பற்றி பேசுகிறதுனால இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு வந்தேன். இன்றைக்கி நான் பேசுகிற புக் வந்து வசைமண். அயர்லாந்து ரைட்டர் வந்து ஐரிஷ் மொழியில் எழுதின ஒரு நூல். அதுக்கப்புறம் ஆங்கிலத்துக்கு வந்துட்டு அப்புறம் தமிழுக்கு வந்திருக்கு. இப்போ ஜென்ரலாக நம்ம எல்லாத்துலேயுமே என்ன போடுறோன்னா ஆங்கிலத்திலிருந்து தமிழில் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஆங்கிலத்திலிருந்து தமிழில் வந்து ஆர் சிவகுமார், ரசதா, சுபத்ரா அப்படிலாம் நம்ம போடுறோம். ஆனால் எல்லா ஆங்கிலத்திலிருந்து தமிழும் அப்படிங்கிறது ஒன்று தானா அப்படின்னா இல்லை. இப்போ ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஆங்கிலத்தில் எழுதுனதை நம்ம தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கும், ஒரு லாட்டின் அமெரிக்கன் பர்சன் ஒரு ஸ்பானிஷில் எழுதுனது இங்கிலீஷ்க்கு போயிட்டு நமக்கு வர்றதுக்கும், அல்லது ஒரு டைரெக்டாக இங்கிலீஷில் எழுதின ஒருத்தரோடது நமக்கு தமிழில் வர்றதுக்கும், ஒரு ஐரிஷில் எழுதி இங்கிலீஷ்க்கு போயிட்டு நமக்கு தமிழில் வர்றதுக்கும் எல்லாத்துக்குமே பெரிய வேறுபாடுகள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு தமிழ் கதையை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருந்தது நான் சமீபமாக வாசித்தேன். அதுக்கு ப்ரூஃப் பார்க்குறதுக்காக வாசித்தேன். அதில் வந்து டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஒரு தமிழை பேஸாக கொண்ட ஒருத்தவங்க மொழிபெயர்க்கிறப்போ அங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா லெட் இட் பி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஓகேவா? பட் இட் இஸ் ஆல் ரைட் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான மொழிபெயர்ப்பாக இருந்திருக்கலாம். அப்போது அதுலேயே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இந்தியர் வந்து மொழிபெயர்க்கிறப்போ இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறத என்ன நம்ம போடுறோம் அப்படின்னா லெட் இட் பி அப்படின்னு போடுறோம். அப்போது ஒரு நூலை வாசிக்கும் போதே, ஆங்கிலத்தில் வாசிக்கும் போதே அது வந்து எந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய பேச்சு மொழியிலிருந்து நமக்கு தாண்டி வரக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. அப்போ எல்லா ஆங்கிலத்திலிருந்து தமிழும் அப்படிங்கிறது ஆங்கிலத்திலிருந்து தமிழில் அல்ல. வெவ்வேறு ஆங்கிலங்கள்லேருந்து வெவ்வேறு நபர்கள் பேசக்கூடிய வெவ்வேறு ஆங்கிலமே பல ஆங்கிலமாக இருக்குது நமக்கு. ஸோ அந்த வகையில் இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ஐரிஷில் எழுதப்பட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்து நமக்கு தமிழுக்கு வந்த புத்தகம். இப்போ அயர்லாந்து நம்ம எடுத்துட்டாலே ஒரு ஜென்ரலாக ஒரு 3 ரைட்டர் 4 ரைட்டராவது ஒரு பேசிக்காக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பற்றி தெரிஞ்சவங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கலிவர்ஸ் ட்ராவல் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு குட்டி மனிதன் பெரிய மனிதர்களுக்கு இடையில இருக்க ஒரு ஐலாண்டில் போய் இறங்கிடுறது, அல்லது ஒரு நிறைய குட்டி குட்டியாக இருக்கவங்கக்கிட்ட இவன் போய் இறங்கிடுவான். அந்த மாதிரி ஒரு கதை 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அயர்லாண்டில் பிறந்த ஒருத்தர் தான். நம்ம ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு பேர் போன ஜேம்ஸ் ஜாய்ஸ் வந்து ஒரு ஐரிஷ் பர்சன் தான். W.B. ஈட்ஸ் அப்படிங்கிற பொயட் வந்து ஐரிஷ் பர்சன் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இவங்கள டைரெக்டாகவே வந்து நமக்கு இங்கிலீஷில் எழுதினாங்க. இந்த மார்ட்டின் ஓகெயின் வந்து ஐரிஷில் எழுதியிருக்காரு. இப்போது நான் டிரான்ஸ்லேட் பண்ண மில்க்மேன் ஆயன்னு சொல்லி நான் மொழிபெயர்த்தேன். அது வாசிக்கும் போதும் எனக்கு தோணும், ஏன் வந்து பேசிக்கிட்டே இருக்குது இந்த பொண்ணு. அந்த கதாநாயகி வந்து முழுக்க பேசிகிட்டே இருக்கும். அந்த கதையில் சொல்லிகிட்டே இருக்கும், எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. அது போக அவங்க ஊரில் ஒரு முக்கியமான பழக்கமாக என்ன இருக்கும் அப்படின்னா வதந்தி. எல்லாரும் அவங்களோட மோட் ஆஃப் கம்யூனிகேஷனே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா வதந்தி. இப்போ நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒன்றில் பேசிக்கிறது போல் அந்த காலத்தில் அவங்களுடைய ஒரு தொலைத்தொடர்பு சாதனமாகவே என்னதான் இருக்கும் அப்படின்னா வதந்தி தான். அது ஏன் அப்படி இருந்ததுங்கிறது எனக்கு இந்த நூலை வாசித்தப்போ புரிஞ்சது. ஏன் அப்படின்னா இந்த நூல்லையும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேச்சு விடாத பேச்சு, நமக்கே வந்து அயற்சி ஆகிற அளவுக்கு ஒரு பேச்சு. ஆனால் யார் அப்படின்னா இதில் பேசுகிறவங்க எல்லாம் யார் அப்படின்னா நிலத்தடிக்கு அதாவது கல்லறைக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது இறந்து போனவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு புதுசாக நமக்கு இருக்குது அப்படின்னா சரி, அவங்க திரும்ப ஒரே விஷயத்தை தானே பேச முடியும். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து மேலே நடந்த விஷயங்கள் நினைவில் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து புதுசாக ஒருத்தன் வரா இல்லையா, அவங்ககிட்ட வந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் வந்தப்போ இந்த ஒரு சூழல் இப்படி இருந்ததே, இப்போ அது என்னவா இருக்குது,
நான் வந்தப்போ வந்து அவன் கால் உடஞ்சி ஒருத்தன் வந்து கால் உடஞ்சி நடக்க முடியாமல் இருந்தான். இப்போ அவன் என்ன ஆயிட்டான். நான் வந்தப்போ வந்து என் தங்கச்சிக்கு உயில் எழுதி கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தான். இப்போ உயில் எழுதி கொடுத்துட்டானா, நிஜமாவே என் தங்கச்சி நல்லா தான் இருக்காளா. அப்போது ஒரு இறந்தவங்க தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஒரு போரிங்காக இருக்கலாங்கிறத மாற்றக்கூடியது என்னவா இருக்குது அப்படின்னா, வெளியிலேருந்து வர்றவங்கள்ட்ட இவங்க இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. இப்போ இந்த இந்த வசைமன் பற்றி ஒரு பெண் பேசுகிறது ரொம்ப பொருத்தமான விஷயம் அப்படின்னா, இதனுடைய மைய கதாபாத்திரம் வந்து ஒரு பெண். ஆண்களால் புரிஞ்சுக்கிறத விட அதிகமாக இந்த நூலை பெண்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்த பேச்சுங்கிற ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கதாநாயகியும் அவளோட தங்கச்சியும் ஒரே நபரை விரும்புகிறாங்க. சரியா, ஒரு பாடகன் அவன். அவருக்கு வந்து சார் என்ன பேர் வச்சுருக்காருன்னா, இங்கிலீஷில் வந்து ஜாக் த லேட் அப்படின்னு இருக்கு. சார் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, கிளர்ச்சி தரும் ஜாக். அவன் வந்து அவனை பார்த்தாலே எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு நபர். அவன் வந்து எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி அந்த ஒரு குறிப்பு மட்டும்தான் கதை முழுக்க வருது. அவன் எதுவுமே பேசுறதில்ல. ஆனால் இந்த கதை முழுக்க பேசக்கூடிய பெண்ணுக்கான அந்த ஒரு மனத்தவிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா அவன்தான். ஏன் அப்படின்னா, இவனும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரே ஆளை லவ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாஸ்வத முக்கோணம். உலகத்தில் வந்து ட்ரையாங்கிள் லவ் அப்படிங்கிறது பூமி பிறந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அந்த சாஸ்வத முக்கோணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த தங்கச்சி என்ன பண்ணிடுறா, அவனை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறா. அப்போது இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணதே இவளுக்கு ஒரு பெரிய தோல்வி, வாழ்க்கையில் ஒரு அடி. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் அந்த தங்கச்சி என்ன சொல்கிறா, உனக்கு வந்து தழும்பன் பிரையனை விட்டு வைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு வேற சொல்லிடுறா. சரியா, அந்த தழும்பன் பிரையன் யாருன்னா, ரொம்ப பார்க்கவே அசிங்கமாக இருக்கவன், இவங்கள விட 2-3 மடங்கு வயசு அதிகமானவன், ஆனால் கொஞ்சம் பணக்காரன். அப்போ இவளுக்கு வந்து அது ஒரு பெரிய ஊண்டிங் ஆகிடுது. நான் தான் விரும்பின ஒருத்தரை தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போனது மட்டும் இல்லாமல், இப்படி ஒரு மோசமானவனை வந்து நான் உனக்கு விட்டு வைக்கிறேன்னு வேற சொல்லிடுறது ஒரு ஊண்டிங் ஆகிடுது. லைஃப் லாங்காக அவளோட ஒரே வாழ்க்கை லட்சியம் நோக்கம் என்னவா இருக்குன்னா, நான் தும்முனா கூட என் தங்கச்சியை விட அழகாக தும்மணும். ஏன்னா இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு இணையை தேர்ந்தெடுப்பதில் நான் அவகிட்ட தோத்துட்டேன். அதனால் வாழ்க்கை முழுக்க நான் வீடு வாங்கினா அவளோட பெருசாக இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு பிள்ளை பிறந்தா அவன் பையனை விட என் பையன் நல்லா வேலை பார்க்குறான்னு நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு நான் கூட யோசிப்பேன், ஆண்களை பற்றிய கதைகள் எழுதுனா பெருசாக வியாபாரம் பண்ண கதைகள் இருக்கும், அல்லது ஒரு போருக்கு போயிட்டு வந்த கதைகள்லாம் இருக்குது. ஒரு பெண்ணை மையமாக வச்சு எழுதக்கூடிய கதையில் வந்து அப்படி என்ன பெரிய வாழ்க்கையை சொல்ல முடியுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமாகவே இருக்குது. இந்த கதையிலையும் இந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கையின் ஒரே லட்சியம் தன்னுடைய எதிரியாக வைத்து கொண்ட தங்கச்சியை வெல்வதாகவே இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு முன்னாடியே இறந்து போயிடுறா. இறந்து போய் வந்த பிறகு அவள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே அடுத்து வரவங்கள்ட்ட, என் தங்கச்சி அடுத்து சாவான்னு நினச்சேன், செத்துட்டாளா? என் தங்கச்சியோட பையன் வந்து அடிபட்டு கிடந்தானே, அவன் உண்மையிலே நடக்க ஆரம்பிச்சிட்டானா? எனக்கு உயில் எங்கள் அக்கா, இன்னொரு அக்கா இருப்பாங்க, 3 சகோதரிகள். எனக்கு இதை பாதி அவளுக்கு பாதி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், முழுசாவே கொடுத்துட்டாளா? உள்ளே வர ஒவ்வொருத்தட்டையும், அடிபட்டு வர ஒவ்வொருத்தட்டையும் இவ கேட்கக்கூடியதா, இறந்த பிறகுமே அவளுடைய அந்த தோல்வி மனப்பான்மை வந்து மாறாமையே தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இவ வந்து எப்படி இந்த விஷயத்தில் இவ வந்து ஆக்குப்பைடாக பொசஸ்டாக இருக்காளோ, அதே போல் இறந்து வர்ற ஒவ்வொருத்தருமே இவ கேள்வி கேட்கும்போது நேரடியாக பதில் சொல்கிறதே கிடையாது. ஒருத்தர் வந்து காலில் அடிபட்டு வந்தான்னா அவன் வந்து எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, இவன் வந்து ஏன் நீ எப்படி செத்த அப்படின்னா எனக்கு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு சென்டென்ஸை சொல்லிட்டு தான் மற்றதை சொல்லுவான். ஒருத்தன் இதய கோளாறுனால இறந்துருந்தான்னா அவகிட்ட இவன் என்ன கேட்டாலும் இதயம் ஐயோ இதயம் ஐயோ இதயம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இல்லாமல் அந்த அவனோட ரிப்ளை இருக்கவே செய்யாது. அப்புறம் படுக்கையில் படுத்து உடம்பு புண்ணாக இறந்த ஒருத்தன் வருவான், வர்றான்னா என்னை கல்லறைக்கு இறந்து புதைக்கப்பட்டு வராங்க. அவங்க வந்து இவ கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் எப்படி பதில் சொல்லுவானா, ஐயோ என் உடம்பு முழுக்க புண்ணு, என் உடம்பு முழுக்க புண்ணு அப்படிங்கிறத சொல்லாமல் வரமாட்டாங்க. அப்போ அந்த மரணத்தின் போது அவங்க என்ன விஷயத்தை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களால வெளியே வரவே முடியல. அப்போது இறக்கும்போது என்ன சொல்கிறாங்க வெளியே, ஆன்மா சாந்தி அடையட்டும், சாந்தி சாந்தி அப்படிங்கிறாங்க. ஆனால் இறந்த பிறகு உள்ளே போய் பார்த்தா என்னவா இருக்குது அப்படின்னா இதை விட மோசமாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இந்த ஒரு முரணை வந்து கட்டமைக்கிற இந்த கதாசிரியர் வந்து கட்டமைத்திருக்க முரண் பெரும்பாலான கதைகளில் கதாசிரியர்கள் கையாளுகிற உத்தி அதுவாக தான் இருக்குது. இதில் என்ன முரண் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி இருக்குது நமக்கு தெரியுது, மரணத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா, ஆனால் அது வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற முரண். மரணத்துக்கு பின்னாடி நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கும், ஆனால் ஆக்சுவலாக என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்குமான முரணை வந்து இந்த கதை முழுக்க அவர் படைச்சிருக்கிறாரு. அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் இருப்பார், அவர் இறக்கும்போது அவர் உட்பட அவரோட மனைவி உட்பட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு போதுமானதை விட அதிகமான நல்லவராக அவர் இருந்தார், போதுமானதை விட அதிகமான நல்லவராக இருந்தார் அப்படின்னே தான் அவரை பற்றின குறிப்பு. ஆனால் இறந்து உள்ளே போன பிறகு அவர் பேசுகிற பேச்செல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்ச அந்த மனைவி வந்து அவர் இறந்து 1 வருஷத்துக்குள்ளாவே இன்னொரு தபால்காரனை வந்து கல்யாணம் பண்ணிக்குவா.
அப்போது இவங்க கூட அந்த ஆசிரியர் கூட போய் அவங்க பேசின அந்த டயலாக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவானா, என்னுடைய காதல் வந்து கடலை நீ ஆழ்கடலை விட ஆழமானது, சூரியன் வரும் மறையும் அப்படிங்கிறது மாதிரி அதற்கு இணையான நம்பிக்கை உடையது. இந்த உலகத்தில் எதெல்லாம் சாஸ்வதமானது, அலை வருது அப்படிங்கிறது சாஸ்வதம்னா, அலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு உறுதியான நிச்சயிக்கப்பட்ட விஷயம்னா, என்னுடைய காதல் அவ்வளோ நிச்சயமான விஷயம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு மனைவி வந்து இவர் இறந்து உள்ளே போனதுக்கப்புறம் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறத அவரால் தாங்கவே முடியாது. அப்போது இந்த மாதிரி மனித மனங்கள் வந்து என்ன மாதிரி மாறுது, அல்லது அது என்ன கீழ்மை குணங்கள் உடையதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் இந்த கதை முழுக்கவே வசைமண் அந்த தலைப்பு கூட நான் யோசித்தேன். டர்ட்டி டஸ்ட் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் இதோட தலைப்பு வந்து த டர்ட்டி டஸ்ட். நம்ம மொழிபெயர்த்துருந்தா என்ன வச்சுருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அந்த வசைமன்கிற இடத்த நான் வந்து சேர்ந்துருப்பேனான்னு தெரியாது. அது ஒரு மொழிபெயர்ப்பாளர் அப்படி தான் நம்ம வெவ்வேறு வார்த்தைகளை யோசிச்சுட்டே இருப்போம். யாரோ சொன்னாங்க, ஒரு இருத்தலியல் தவிப்புக்கு இணையானது அது ஒரு வார்த்தையை கண்டடைவது அப்படின்ட்டு. திடீர்னு நமக்கு பாத்ரூமில் இருக்கும்போது தான் ஞாபகம் வரும், அட இந்த வார்த்தையை போட்டுடலாம் அப்படின்னு, அல்லது வண்டி ஓட்டி போயிட்டே இருக்கும்போது ஞாபகம் வரும். அது மனசில் நமக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் யூஸ் பண்ணது. அது போக இதில் இன்னொரு முரண் என்ன அப்படின்னா, சில அத்தியாயங்களில் தொடக்கத்தில், அதாவது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, கதை முழுக்கவே கட்டாயிட்டே இருக்கும் ஒரு பேச்சு. ஒரு கார்டியனில் வந்திருக்கிற இந்த புக்கோட ரிவ்யூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஈயுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் தான் இந்த ஆத்தருக்கு இருக்குது நமக்கு நினைக்க தோன்ற அளவுக்கு விஷயங்கள் மாறி 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 பேசப்பட்டுட்டே இருக்குது. எப்படி வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு வைங்களேன், அதில் நானும் எங்கள் அண்ணனும் ஒன்று பேசிகிட்டு இருக்கோன்னு வைங்களேன், அதுக்கடையில் எங்கள் அப்பா கேட்டதுக்கு எங்கள் பெரியப்பா ஏதோ ஒரு பதில் சொல்கிறாரு, அதுக்கடையில் எங்கள் அம்மா கேட்டதுக்கு எங்கள் பாப்பா ஏதோ ஒரு பதில் சொல்கிறான். இப்படி வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு உரையாடல் மாதிரி தான் அது தெரியும். ஆனால் யார் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொல்லியிருக்காங்கிறத நம்ம ஒரு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணாட்டி நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது. இந்த புத்தகத்தில் வந்து நான் வேறு எப்போவுமே முன்னுரையெல்லாம் படிக்க மாட்டேன், அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு நான் நேரடியாக தான் குதிப்பேன். அப்படின்னு குதிச்சா ஒரு 10 பக்கம் வரைக்கும் வாசித்து பார்த்துட்டா எனக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இல்லை, கண்ணை கட்டி பாலைவனத்தில் விட்ட மாதிரி இருந்தது. காட்டில் விட்டால் கூட நம்ம முதல்ல ஒரு மரத்தை தொட்டோம், அப்புறம் ஒரு செடியை தொட்டோன்னு ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் பாலைவனத்தில் நம்மளை கண்ணை கட்டி விட்டால் என்ன ஆகும், முன்னாடி போனோமா பின்னாடி போனோமா எங்கே இருக்கோன்னே தெரியாது. அது மாதிரி ஒரு 10-15 பக்கம் வாசித்து பார்த்துட்டேன். என்னால் அடாடா நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியலையே, யார் என்ன பேசுகிறாங்கன்னே புரியலையே அப்படின்ட்டு, நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு அப்புறமா முன்னாடி திருப்பி பார்த்தா யார் வந்து யாருக்கு அக்கா, யார் யாருக்கு தங்கச்சி, யார் வந்து பெண், யார் ஆண். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரத்துக்கெல்லாம் பேரே கிடையாது. ஒரு மருமகள் கேரக்டர் வரும், இந்த அம்மாவோட மருமகள் கேரக்டர். அந்த அந்த அம்மா சொல்லும், அடுத்த பிரசவத்தில் செத்து போய் இங்கே வந்துடுவா, இந்த கல்லறைக்கு வந்துடுவா, அடுத்த பிரசவத்தில் இங்கே வந்துடுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து பேரே கிடையாது. இப்போ வந்து மில்க்மேன் ஆயன்லேயும் வந்து எந்த கதாபாத்திரத்துக்கும் பேர்களே இருக்காது. அப்போ இது ஒரு ஒட்டுமொத்த ஒரு தன்மையாக உத்தியாக வந்து அயர்லாந்தில் கையாளுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. அதுபோல் இன்னொரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, கதை முழுக்கவே எங்கே குறிப்பிடுவாங்கன்னா, சாலை முடிவில் வீடு உள்ள டாம் அப்படின்னு வரும். அப்போது வெறும் அடுத்த ஒரு இடத்துல அவனை குறிப்பிட்றப்ப வெறுமனே டாம்னு கூட குறிப்பிடலாம். ஆனால் அப்படி குறிப்பிட மாட்டாங்க. கதையை முழுக்கவே எங்கெல்லாம் டாம்ங்கிற பேர் வருதோ அங்கேயெல்லாம் வந்து சாலை முடிவில் வீடுடைய டாம். இது வந்து வாசிக்கும் போது நமக்கு எப்படி இருக்குங்கிறது வேற, மொழிபெயர்க்கும் போது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கடுப்பாக இருக்கும், ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இதை வாசிக்கிறவங்க வந்து இதை எப்படி எடுத்துக்குவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, நம்முடைய பிள்ளையாக கருதிக்குவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். மேபி பாய் ஃப்ரெண்டுன்னு ஆயன் உள்ள ஒன்று வரும். அதை என்ன சொல்கிறது, நிச்சயிக்கப்படாத ஆண் நண்பனா, தற்காலிக ஆண் நண்பனான்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு டெர்மினாலஜி கண்டுபிடிச்சாலும் எங்கெல்லாம் ஆண் நண்பன் வருதோ அங்கெல்லாம் அந்த முன்னோட்டை சேர்த்து தான் நம்ம மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு ஃபாரின் ஆத்தர்ஸ் வந்து ஒரு உத்தியை கையாளும் போது அதை நம்ம தமிழுக்கு கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு மொழிபெயர்க்கிறப்ப இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகே, அப்போ அந்த கதை முழுக்கவே அந்த ஒரு கட் பண்ணி பேச்சுகள் வந்துட்டே இருக்கிறதுனால ஆத்தர் வந்து இல்லை எனக்கு சரளமாகவும் எழுத தெரியும் அப்படின்னு நமக்கு சொல்ல முயற்சிக்கிற மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் தொடக்கத்தில் ஒரு ஊதுகுழல் வந்து பேசும். கல்லறைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஊதுகுழல் வந்து வானம் அழகாக இருக்கிறது, பூமி சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பயங்கர கவித்துவமாக பேசிகிட்டே போகும். அது ஒரு 2-3 அத்தியாயத்துக்கு மேலே நமக்கு என்ன தோணுதுன்னா, வேண்டாம் தம்பி, இந்த ஊதுகுழல் சரளம்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அந்த பேச்சாக இருக்குதே அதுவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு நமக்கு ஆயிடுது. அது போக இதில் எனக்கு முக்கியமாக இன்னொன்று தோணுதுன்னா, இன்னொரு ஒரு இது என்னென்னா, அயர்லாண்டில் இந்த கன்னிமாரா அப்படின்ற ஒரு லேண்டில் தான் இது நடக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலையில் ஒரு கடலோரத்தில் ஒரு குட்டி கிராமம். அப்போ இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1940களில் என்ன நடந்தது நமக்கு தெரியும், 2ஆம் உலகப் போர் நடந்தது. அப்போது அயர்லாந்து வந்து நம்ம இந்தியாவை போல் நேரடியாக போரில் பங்கேற்காத ஒரு நாடு. ஆனால் இங்கிலாந்து மேலே இருக்கக்கூடிய வெறுப்புனால நம்ம ஊரில் எப்படி ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அவங்களாம் ஹிட்லர் வாழ்க, ஹிட்லர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, இங்கிலாந்துக்கு எதிரியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் மாதிரி அங்கே இருக்கவங்களே சிலர் வந்து என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, ஹிட்லர் வந்து ஜெயிக்கணும். ஏன் அப்படின்னா அவர் இங்கிலாந்துக்கு எதிர்கட்சியில் இருக்கிறார். இங்கிலாந்து என்ன பண்ணியிருக்கு, அயர்லாந்தை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அப்போது நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிற இங்கிலாந்துக்கு அகென்ஸ்டாக இருக்கிற
ஹிட்லர் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடை எடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு பேச்சில் ஒரு இடையில வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போது இந்த முரண் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. போரில் அவ்வளோ பேர் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த சமயத்தில் தான் ஹோலோகாஸ்ட்லாம் நடந்தது, ஹிட்லரோட ஹோலோகாஸ்ட் நடந்தது. உலகத்தில் அவங்களுக்கு பக்கத்தில், நமக்கு கூட கொஞ்சம் தொலைவு, அவங்களுக்குலாம் ரொம்ப பக்கத்து பக்கத்து தீவுகள் தான் அவங்க. இவ்வளோ பக்கத்தில் இப்படி ஒரு சிக்கலான வாழ்க்கை போய்கிட்டு இருக்க, போர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நிகழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ, இவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கதையில் வர கதாபாத்திரங்கள் வந்து நீ வந்து கொசு மாதிரி, நீ வந்து மாடு மாதிரி, நீ வந்து ஏன் என் அக்கா வந்து நான் விரும்பினவனை கல்யாணம் பண்ணா, அல்லது நான் இறந்த பிறகு என் மனைவியை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா, இப்படிங்கிற ஒரு பெட்டி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப சில்லறைத்தனமான நம்ம சொல்கிறோம். எனக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் வாசிக்கிறப்ப ஏன் முதல்ல எரிச்சல் கோபமெல்லாம் வருதுன்னு பார்த்தா, அது நிஜமாக கண்ணாடியில் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருக்கோம் இல்லையா. உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் என்னென்ன நடந்துகிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து சாப்பாடு யாராவது ஒரு நேரம் சரியாக கொடுக்காம விட்டுட்டா அவங்க மேலே இருக்கிற அந்த அவங்களால ஹர்ட் ஆன மனசு வந்து நம்மளால் என்றைக்குமே ஆற்ற முடியாததாக இருக்குது. யாராவது நம்மளை இன்சல்ட்டிங்காக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய உலகமாக விஷயமாலாம் இருக்காது, ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே நம்ம எல்லாருக்குமே மனசில் ஒரு எதிரியை வரிச்சு வச்சுருப்போம். அது ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் இருக்கும். ஆனால் அந்த எதிரிக்கு எதிராக, அந்த எதிரிக்கு எதிராக நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்காகவே முழு வாழ்க்கையும் தோத்துறக்கூடியவங்களா, முழு வாழ்க்கையை அதில் இழந்துடக்கூடியவங்களா நம்ம இருப்பவங்களா இருப்போம். அப்போ இந்த கதை வந்து வாசிக்கும்போது ஆரம்ப கட்டங்களில் ஒரு எரிச்சலை தருவது மாதிரி நமக்கு தோணினாலுமே, ஏன் இது ஒரு முக்கியமான படைப்பாக மாறுது அப்படின்னா, நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட, அப்போ ஒரு எக்ஸ்ரேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அது போல் ஒரு கண்ணாடி மாதிரி, இது இப்படி தான் நீ இருக்கிற, நீ கடைசி அத்தியாயத்தில் வேணால் என்ன வருது அப்படின்னா, நிறைய பேர் டைம் ஆயிடுச்சா, நிறைய பேர் இறந்து வர்றது இவளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா இவளுக்கு மேலே வந்து சிலுவை வைக்காம விட்டுறாங்க. இவள் இறக்கும்போது சொல்லுவா பையன்கிட்ட, 10 பவுண்ட் கலரிலே என்னை புதைச்சிரு, தயவு செஞ்சு என்னோட மரியாதை காப்பாற்றிடுன்னு இறக்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். ஆனால் அவன் அதை பண்ணியிருக்க மாட்டான். ஷில்லிங் கலரில் தான் புதைச்சிருப்பான். அதுக்கப்புறம் சிலுவையாவது வச்சானா, பளிங்கு சிலுவையாவது வச்சானான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பா. இவன் இருக்கிற இடத்துலயே மற்றவங்கள புதைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே வந்து இன்னும் சிலுவை வைக்கல. சிலுவை வச்சிருந்தா அடையாளம் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் இவ இருக்கிற இடத்துல புதைக்க என்ன ஆகுனா, இன்னும் அவளுக்கு சிலுவை, இவ எதிர்பார்த்த ஒரு சின்ன விஷயம் கூட இன்னும் நடக்கல. வாழ்க்கை முழுக்கவே ஒரு தோல்வி, விரும்பினவனை மனம் முடிக்க முடியாத தோல்வி, கணவர் அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாரு, அப்புறம் 3 பிள்ளைங்க இறந்து போயிடுவாங்க, ஒரே ஒரு பையன் தான் இருப்பான். அந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் விரும்பின பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு வருவான். அப்போ இந்த மாதிரி இவளுக்கு வந்து ஒரு எல்லாமே தோல்வியா இதாகவே இருக்கும். இறந்த பிறகும் தனக்கு வந்து ஒரு சிலுவையாவது வச்சாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த சிலுவையும் வைக்கப்படாமலே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திடீர்னு அந்த ஜாக் பேரை சொல்லுவாங்க எங்க கல்லறைக்குள்ள, பார்த்தா அவன் வந்து 3 வாரம் இருக்கும், அவனை வந்து வேற இடத்துல தான் புதைச்சிருப்பாங்க. அப்போ வந்து யாரோ இறந்ததெல்லாம் இவளுக்கு உடனடியாக தெரிய வருது அவங்க பேசுறதெல்லாம். ஆனா யாரை வந்து தோத்துட்டோம் இழந்துட்டோம்னு வாழ்க்கையில் நினைச்சாலும் அவன் வந்து புதைச்ச பிறகு கிட்டத்தட்ட 3 வாரம் கழிச்சு தான் இவளுக்கு அந்த விஷயமே தெரிய வருது. இதெல்லாம் வந்து எழுத்தாளர்கள் ரொம்ப கொடூரமா நடந்துக்கிற ஒரு இடம் அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஃபைனலாக சிலுவையாவது வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியாக வரக்கூடிய ஒருத்தன் வருவான். அவன் வந்து சொல்லுவான் என்ன அப்படின்னா, ஒன்றும் வருத்தப்படாத, உனக்கும் ஜாக்குக்கும் சேர்ந்தாப்புல சிலுவை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு வந்து இந்த கதை முடிவில் வந்து அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கும் ஜாக்குக்கும் ஒரே சமயத்தில் சிலுவை வச்சு ஒரே சமயத்தில் திருப்பலி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். அப்போ அந்த கதை முடிவுலையாவது, அதுக்கு முன்னாடி எல்லாரும் திட்டிகிட்டே இருப்பாங்க, கதை முடிவில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் என்ன சொல்லணும்னா, அண்டை வீட்டாருக்குள் கோபம் கொள்வது, துவேஷம் கொள்வதெல்லாம் தவறு அப்படின்னு அந்த ஒரு கதாபாத்திரம் தான் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி கதை முடிவில் கொஞ்சம் ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஒரு மேன்மைப்படுத்தி சொல்லும்போது நமக்கு அந்த கதையை பிடிக்குது. ஆனால் அப்படியே இது இப்படி தான், நீ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பாரு, உன்னோட ஃபேஸ்புக்கில் போய் பாரு, ஒரு தொடர்ச்சியற்ற ஆனால் திரும்ப பேசிகிட்டு இருக்கே ஒரு வம்பு அதான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கிராமத்தில் வீட்டில் வந்து அம்மாவங்க பேசுகிறதான் புறணின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் எந்த துறைக்கு போனாலும், ஒரு இலக்கிய துறைக்குள்ள வந்தாலும் நம்ம என்ன தான் பண்ணுறோம், வேற்று நபர்களை பற்றி பேசுகிறோம், அவங்கள விட நான் முன்னாடி வந்துட்டுனான்னு பார்க்குறோம், பின்னாடி போயிட்டுனான்னு பார்க்குறோம். ஒரு ஆசிரியர் குழுவாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் மனிதனுடைய அந்த ஒப்பீடுகள், நான் பெருசாக இருக்கனா, முன்னே இருக்கனா, கீழே இருக்கனாங்கிற அந்த விஷயங்கள் வந்து மாறாமே இருக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப வெளிப்படையாக பேசினதுனால தான் அது நமக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்ததோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மொழிபெயர்ப்பு சார்ந்து சொல்லணும் அப்படின்னா, ஷூட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு சொல்லுவாங்க. நம்ம பாஸ்கெட் பாலில் பார்த்தீங்க அப்படின்னா, இது கோல் போடுறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷூட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் போய்ட்ரியில் வந்து வரும். ஆஃப்ரிக்கன்ஸ், அதாவது ஆஃப்ரிக்கன்ஸில் ரெட் இண்டியன்ஸ், அவங்க வந்து ஏன் பாஸ்கெட் பால் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடுறாங்க, அதற்கான காரணங்கள்னு ஒரு நட்டாலியா டியாஸோட ஒரு போயம் இருக்கும். அதில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
பேஸ்கெட் பால் கிரவுண்டில் நாங்கள் ஏன் நல்லா விளையாடுறோம் அப்படின்னா, ஷூட் அப்படின்னு வந்து எங்கள் ஆப்போசிட் டீம் சொல்லும்போது, அது வந்து வெறுமனே பாலை ஷூட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கேட்காது. எங்கள் காதில் என்ன கேட்கும்னா, துப்பாக்கி வச்சு சுடு அப்படின்னு எங்களுக்கு பரம்பரையாக எவ்வளோ பேர் எங்களை சுட்டிருக்காங்கங்கிற விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடியதாக அது இருக்கும். அதனால நாங்கள் வந்து யாரையும் ஷூட் பண்ண விடாமல் நாங்களே தான் பாலை வந்து வாங்கி வாங்கி ஷூட் பண்ணுவோம். அப்போது இந்த ஷூட்டுங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் மொழிபெயர்க்கும்போது அந்த துல்லியத்தை நம்மளால் கொண்டு வரவே முடியாது இல்லையா? எரின்னு சொல்லலாம், போடுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சுடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சுடுறதுக்கு தான் இது கரெக்டாக இருக்குமே தவிர பேஸ்கெட் பாலை போடுறதுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிலையடையான இடங்கள் வந்து இந்த நூலில் நிறைய வருது. ஃப்ளீட்டுங்கிற வார்த்தை வருது. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து அயர்லாண்டில் 2 மீனிங் வரும் போல். இடத்துக்கான பெயரும் அதுதான். ஒரு மோசமான ஒரு ப்ரிடிக்ஷன், நமக்கு வந்து தப்பாக நடக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அடிக்குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு, இங்கிலீஷ்லலாம் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு, தமிழில் தான் வர முடியல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே ஐரிஷ் லாங்குவேஜோட பன் வேர்ட்ஸ் இதெல்லாம் இங்கிலீஷில் ரொம்ப சரளமாக வந்திருக்கு, ஆனால் தமிழில் அந்த மாதிரி வரமாட்டேங்குது பாருங்க அப்படின்னு வெளிப்படையாகவே கொடுக்குற அளவுக்கு அவர் செஞ்சுருக்காரு. அது போக இந்த இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு நான் சிவகுமார் சாரை வந்து எந்த இடத்துல வச்சு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ உருமாற்றம் மாதிரி ஏற்கனவே பல முறை ஃபேமஸான ஒரு நாவலை மொழிபெயர்க்கிறது ஓகே, மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி ஒரு நூலை மொழிபெயர்க்கிறது ஓகே, அல்லது கத்தி சல்மான் ருஷ்டி மாதிரி பரபரப்பு இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு நூலை மொழிபெயர்க்கிறது ஓகே. அதாவது எப்படியாவது ஒரு 50 பேர் 100 பேர் அல்லது ஒரு 500 பேர் வாசிச்சிருவாங்க, அல்லது ஏற்கனவே ஒரு ஃபேமஸான ஒரு ஆத்தர், அவரை நம்ம மொழிபெயர்க்கிறோம். அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு மொழிபெயர்க்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகிறவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிக்கலான, நான் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் முழுக்க வாசித்தேன். இல்லைன்னா நம்ம படிக்காட்டி கூட பரவாயில்லன்னு ஒரு சூழல் இருந்தால் இது ஒரு 3 அத்தியாயம் 4 அத்தியாயமாவது வாசிச்சாதான் நம்மளால இதுக்குள்ளே போக முடியுது. அந்த 4 அத்தியாயம் தாண்டி எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு புக்கை மொழிபெயர்க்கிறப்போ அந்த இடத்துல அந்த மொழிபெயர்ப்பாளர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் வாசிப்பாங்கன்னு தெரியாது, இது வாசிக்கப்படுமான்னே தெரியாது. இதையெல்லாம் தாண்டியுமே இதை வந்து நான் ஒரு பரபரப்பான ஒரு புத்தகத்தையோ அல்லது ரொம்ப ஃபேமஸான ஒரு காஃப்காவோட புத்தகத்தையோ மொழிபெயர்க்கும் போது நான் எவ்வளவு நேர்மையோடையும் எவ்வளவு துல்லியத்தோடையும் அந்த வாசகனை மனசுல எவ்வளவு தூரம் வச்சு, எழுத்தாளர் எவ்வளவு தூரம் வச்சு நான் மொழிபெயர்ப்பணும், அதே அளவுக்கு நேர்மையாக நான் இந்த புத்தகத்தையும் விருப்பத்தோட, நேர்மைங்கிறது ஒன்று, விருப்பத்தோட மொழிபெயர்ப்புன்ற ஒரு இடத்துல செய்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் நான் வந்து அவரை இந்த புத்தகத்தில் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான், மற்ற புத்தகங்களும் மொழிபெயர்க்கிறது வேற, ரொம்ப சிக்கலான ஒரு நூலை யாராவது ஒருத்தராவது எனக்காவது வாசிப்பாங்களான்னு தெரியாத ஒரு நூலை ரொம்ப விருப்பத்தோடு மொழிபெயர்த்த அந்த மணி நேரங்கள், அந்த உழைப்பு, அந்த நிமிடங்கள், அதெல்லாம் சமயத்தில் அவர் பக்கத்தில் உட்காந்து ஒரு டீ சாப்பிடணும் தான் நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. நன்றி இல்ல சுபத்ரா. ஏதோ தடதடக்கும் ரயில் வண்டியில் அதிவிரைவில் போகிற மாதிரியே ஒரு சந்தத்தில் அவங்களுடைய உரை இருந்துச்சு. ரொம்ப அபாரமான உரை. அந்த வசைமண் புத்தகம் படிச்சிருக்கிறவர்களுக்கு அவங்க வந்தடைஞ்ச இடம் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். நான் வந்து ஒரு போர் பற்றிய மொழிபெயர்ப்பு நாவல்கள் தமிழில் வருது அப்படின்னா அதை வந்து உடனடியாகவே வாங்கி படிச்சிடுவேன். அது வந்து உண்மையிலுமே போர்ன்றது வந்து என்னென்ன வகையில் எப்படியெல்லாம் வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி, ஒரு சொல் எப்படியெல்லாம் வந்து மாற்றம் தருது அப்படின்னு. இப்போ செவ்விந்தியர்களுக்கு ஒரு கூடைப்பந்தாட்ட போட்டியில் ஷூட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதிரணி சொல்லும் பொழுது அது என்னவாக கேட்கிறது அப்படின்றதெல்லாமே நான் தொடர்ந்து வாசிப்பேன். வசைமண் படித்த பொழுது எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. மண்ணுக்கு கீழே எல்லாருமே டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற இமேஜே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து மண் அப்படின்றதே காசி ஆனந்தனுடைய ஒரு கவிதை வரி இருக்குது. ஆமாம், என் குழந்தையை மண்ணில் புதைப்பீர்கள், என் மண்ணை எங்கே புதைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை வரி இருக்கு. இந்த புத்தகத்தை வந்து படிக்கும் பொழுது மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறமாவும் டிஸ்கஷன் தொடங்கலாம் போல இருக்கு அப்படின்னு இருந்த புத்தகம். நண்பர்களே, சமீபத்தில் ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய கேள்வி பதில் அமர்வில் நான் வந்து ஒரு கேள்வியை கேட்டேன். அவர் வந்து மலையாள இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல தீவிரமான புத்தகங்களையுமே தமிழுக்கு கொண்டு வந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர். ஆனால் அதே நேரத்தில் வந்து மலையாளத்திலேயே பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கசடுகளையும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு. அப்போ நான் கேட்டேன் வந்து உங்களுடைய மொழிபெயர்ப்பை ஒரு வாசகனாக எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் முதல் வந்து மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மேதையோட ஒரு புத்தகத்தையும் பிறகு இன்னைக்கு எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு கசடையுமே எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுடைய பேரை பார்த்துட்டு நான் வந்து அந்த புத்தகத்தை வாங்கினேன். வாங்கி பார்த்தா அது பல்ப்பு அப்படின்னு தோணுது எனக்கு படித்து முடியும் பொழுது அப்படின்னு.
அப்போ வந்து அவர் அந்த கேள்வி பதிலில் வந்து வேறு ஒரு பதிலாக வளமை போல் இருந்துச்சு. ஒரு மொழிபெயர்ப்பாளர்ன்றவன் வந்து அசதா அந்த இலக்கு மொழி அப்படின்னு சொன்னார் இல்லையா, மூலமொழி இலக்கு மொழின்னு சொன்னார். இந்த இலக்கில் இருக்கக்கூடிய வாசகனுக்கு வந்து நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது வந்து வெறுமனவே ஒரு புத்தகத்தில் இல்லை, அவருடைய எல்லா புத்தகத்திலையுமே அந்த நேர்மை இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸ்டாண்டர்ட்ன்றது ஒன்று தேவை அப்படின்னு நினைப்பேன். எனக்கு ராம் வந்து சோஃபி நூலகத்தை வந்து சொன்னதுக்கு பிறகு நான் ஆர் சிவகுமார் என்ற பேரை ராம் எனக்கு என்ன சொன்னார், கண்ணை மூடிட்டு ஆர் சிவகுமார் என்ற பேரை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம் முதல்வன் அப்படின்னாரு. இன்றைக்கு வரைக்கும் கண்ணை மூடிட்டு தான் ஆர் சிவகுமாரை நம்ம தூக்குறோம். ஒரு இடத்துல கூட வந்து ஐயோ இவர் இப்படி ஒரு புக்கை பண்ணிட்டாரே அப்படின்னு நம்ம எண்ணியதே இல்லை. அப்படி தான் இந்த வசைமண் படித்ததுக்கு பிறகும் நான் வந்து இது பண்ணேன். அந்த நன்றி தான் வந்து ஒரு வாசகனாக இந்த நிகழ்ச்சிக்கு அடிக்கோலிட்டது அப்படின்னு நம்புகிறேன். சுபத்ராவினுடைய உரைக்கு நன்றி. இங்கே தமிழினுடைய மூத்த படைப்பாளி, மூத்தன்னு சொன்னால் கோவிச்சிருவார், கவிஞர் ராஜசுந்தரராஜன் அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறார். இப்போ போகும்பொழுது கேட்பார், மூத்தன்றீங்களே அவ்வளோ வயசாகிடுச்சா எனக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆமாம், இந்த ஒரு படைப்பாளிக்கான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு அழைக்கப்படாமல் வரக்கூடியவர்கள் தான் அழைக்கப்பட்டு வருபவர்களோடவும் முக்கியமானவர்கள் அப்படின்னு நான் நம்புவேன். எனக்கு தெரிய ராஜசுந்தரராஜன் அவர்கள் எல்லாம் வந்து இந்த அழைப்புதலை பார்த்துருப்பார் அப்படிலாம் நான் ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கும். அவர் மோகனரங்கன் வழியாக அவர் வந்திருக்கக்கூடும். இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் அது ஒன்று இருக்குது. அதாவது நேற்றைக்கு நீ என் விழாவுக்கு வந்தாயா, இன்று நான் உனக்கு வருகிறேன் என்கிற ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒப்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து தற்செயலாக இங்கே தென்றல் சிவகுமார் வந்திருக்கிறார். கவிஞர் இளம்புரை, ஏன்னா அக்காவென்று அன்போடு அழைக்கக்கூடிய தமிழ் பெண் படைப்பாளிகளில் ரொம்ப முக்கியமான படைப்பாளி. அம்மா அடுப்பை பெற்றவை குளிராவது காயலாம் என்ற கவிதையை தமிழுக்கு தந்தவர். இப்படி கனிமொழிஜி வருகை தந்திருக்கிறார். இப்படி எல்லா படைப்பாளிகளுமே ஏதோ ஒரு வகையில் அழைக்கப்படாமலே, அதாவது விருந்தினர் என்ற பெயர் அழைப்புதல் இல்லாமல் வரக்கூடியவர்கள். ஒரு வகையில் வியந்து போற்றுவோம், ஏதோ ஒரு ஒரு அசைவு நடைபெறுகிறது, அதிலே ஒரு நம்மளுடைய கையை வைத்துக்கொள்ளலாம் என்று வருகிறது தான். இப்பொழுது ஒரு ஒரு மங்கள விஷயத்தில் வந்து தாம்பூல தட்டிலே அரிசி கொண்டு வந்து தருவார்கள். கடைசி அந்த மண்டபத்தினுடைய கடைசி விளிம்பில் நிற்கக்கூடிய ஒருவன் கூட மணமகளுக்கு போடக்கூடிய அருகரிசியை கையில் வாங்குவான். அவன் தூவுகிற அந்த நெல்கதிர் அவனுக்கு முன்னால் இருக்கிற ஒருவனுக்கு விழுவதுதான். ஆனால் அது ஒரு சடங்கு போல, அது ஒரு மங்களத்தை வந்து ஆராதிப்பதை போல போடுவதுதான். மணமகன் மணமக்கள் வந்து மேடைகள் இருப்பார்கள். ஸோ ஆகவே மாறி 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 போடக்கூடிய அந்த அருகரிசி முதல் வரிசையில் இருக்கிற ஒருவன் கையின் வழியாக அது மணமக்களை போய் சென்றடையும். அப்படித்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பாளிகளும் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.